குட் மார்னிங் எவ்ரிவன். ஹாப்பி சண்டே. நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரவா உப்புமா பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு உப்பு போட்டு வறுத்த ரவையை போட்டோன்னா உப்புமா ரெடி ஆகிடும். அது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் அரைச்சிடலாம். ரவையை நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் இதே நெல்லில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வதங்கணும், தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டாச்சு. காயை வேக வச்சிடலாம். தக்காளியும் போட்டேன், வதங்கட்டும். ஆறின அப்புறம் அரைச்சிடலாம். உப்பு போட்டேன். சட்னிக்கு வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இது கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன், உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும், அப்புறம் தாளிச்சு போட்டுட்டு பண்ணலாம். அம்மாவுக்கு காய் வேக வச்சாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளி போட்டுட்டு வரேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ வேக வச்ச காயும் போட்டேன். இப்போ தண்ணி விட்டு உப்பு போட்டு ரவையை போட்டுவிடுங்க. சில பேர் ஒன்றா தக்காளி வெங்காயத்தோடய பச்சை காயும் போடுறேன். அது எப்படி வேணும்னு எனக்கு புரியல இது வரைக்கும். பீன்ஸு பட்டாணியும் இருந்தால் போடலாம். நான் இது மாத்திரம் இருக்கிற காயை போட்டேன். தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடியை துளியோண்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு போட்டிருக்கேன். கிச்சடி டைப்பில் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ ரவையை போட்டு மூடி வச்சிட்டோன்னா 5 நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆகிடும். இதெல்லாம் கொதிக்கிறது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ரவையை போட்டோன்னு மூடி வச்சிட்டோன்னா உப்புமா ரெடி ஆகிடும். ரவையை போட்டு கொத்தமல்லி, மிளகு தூவி வச்சு மூடி வச்சிட்டோன்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உப்புமா. சூப்பரான வெஜிடபிள் ரவா உப்புமா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது சட்னியாக அரைச்சாச்சு. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிடும். இந்த மாதிரி ஹாட் கேஸில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா 3-4 மணி நேரம் கூட அப்படியே சூடாக இருக்கும். அப்புறம் நம்ம தேவைப்படும் போது சாப்பிட்டு